அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். இப்ப நம்ம பார்க்க போற பலன் ஆனி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 3வது மாதம். உபய ராசிகளில் உபய ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார். அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாசத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது. வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம். வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா, ஏற்கனவே வைகாசியில மனை போட்டாங்க, நல்லபடியா வீடு கட்டிக்கலாம். அதனால வாஸ்து இந்த மாதத்திற்கு கிடையாது. அதனால மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை. இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கிர பகவான் மேச ராசியிலும், புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும், செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும், சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்பதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் 13ஆம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆணி திருமஞ்சன விழாவும், ஆனி மாதம் 26ஆம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்பிறை முகூர்த்த நாட்களாக ஆனி 13, ஆனி 18, ஆனி 23 இந்த 3 வளர்பிறை முகூர்த்தங்களும், ஆனி 2, ஆனி 29, ஆனி 30, ஆனி 32 என்ற 4 தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி நேயர்களே வணக்கம். கடகம் சந்திரனுடைய ராசி. காலபுருஷ தத்துவனின் 4வது ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசி. இந்த நீர் ராசியில் பிறந்த கடகராசி நேயர்கள் எப்பொழுதுமே கடகடந்து போய் வாழக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை தரும். கடகத்தின் அதிபதி சந்திரனாக இருப்பதால் தாய் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. தாய் அன்பு மிக்கவர்கள். எல்லா விஷயங்களிலுமே தாயுள்ளத்தோடு எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்கள் இருக்க ஒரே ஒரு பலகீனமான விஷயம் எல்லாரையும் நம்புவது, எல்லாரையும் தன்னை போல் இருப்பார்கள் என்று நம்பி ஏமாந்து விடுவது. கடந்த 5 ஆண்டுகளாவே இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப துன்பத்தை தான் அடைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு ஆனி மாசம் மட்டும் எனக்கு என்னையா செய்திட போகிறது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு நல்லா தெரிகிறது. எல்லாம் உள்ள இறைவன் நல்லதை செய்வான் என்ற தன்னம்பிக்கையோடு காலத்தை நகர்த்த வேண்டும். உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு அட்டமச்சனி விடுகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடகராசிக்காரர்கள். சரி, இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும்? உங்களுடைய ராசிக்கு 2 பக்கமே கிரகங்கள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் குரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இதில் எது நல்லது? ராசிக்கு 12இல் சூரியனும் குருவும் உள்ளது நல்லது. ராசிக்கு 2இல் செவ்வாய் கேது இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருந்தால் படித்த இளைஞர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கல்லூரிகள் இடம் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நீங்க நினைச்ச இடத்துல இடம் கிடைக்குமா, தேடி தேடி அலையணும். இந்த காலேஜில் கிடைக்குமா, அந்த கல்லூரியில் கிடைக்குமா, அந்த கல்லூரியில் கிடைக்குமா அப்படின்னு அலையணும். அழைத்தல் திருத்தலுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆனி மாதத்தில் முதல் வாரம் முடிந்து 2வது வாரத்தின் ஆரம்ப காலத்தில் ஆனி மாதம் 9, 10ஆம் தேதி போல் உங்களுக்கு நல்ல கல்வி நிலையத்தில் இடம் கிடைத்து நீங்கள் நல்லபடியாக கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். செவ்வாய் கேது உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி செவ்வாய் பகவான் தான். அவர் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். இந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்தாலே வார்த்தை தடுமாற்றம், வாக்கு தடுமாற்றம், சொன்ன செயல் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றுவதற்காகவே மிக மிக அதிகமாக நீங்க முயற்சி செய்யக்கூடிய நிலைமைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்து 3ஆம் அதிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்தில் முதல் 1 வார காலம் இருந்து மறுவாரம் உங்களுடைய ராசிக்குள் வருகிறார். அங்க அடுத்த 22 நாட்கள் அங்கதான் இருக்க போறாங்க. 3 குடைவர் ராசியில் வருவது விடாமுயற்சியில் வெற்றி கிடைக்கும்.
விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள் அல்லவா, அது உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு 8 தேதிகளுக்கு மேல் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறார். இந்த புதன் பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்து அந்த செயலை வந்து செய்ய போகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் துவங்குகிறது. அடுத்து 11ஆம் இடத்திற்கு ஆணி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வரப்போகிறார். அப்ப தாய்வழி சொத்துக்களால் நன்மை, தாய்வழி உறவுகளால் மேன்மை, கட்டடம் வீடு இதற்கு சம்பந்தமான வேலைகள் துவங்கி இருந்தால் அந்த வேலைகளை சிறப்பாக நடத்துவது அல்லது துவங்குவதற்கான முன் முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பது. ஏனென்றால் இந்த மாதத்தில் வாஸ்து கிடையாது. எந்த ஒரு கட்டிடம் சம்பந்தமான பேஸ்மட்டம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை வேலைகளை நீங்கள் துவங்குவதற்கு இது மிகச்சிறந்த காலம் கிடையாது. அதனால் வைகாசியில் ஆரம்பித்திருந்தால் அந்த வேலையை தொடரலாம், அல்லது ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து அன்று மனை சம்பந்தமான வேலைகளை நீங்கள் துவங்கி கொள்ளலாம். அடுத்து 5 உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். 5 குடவன் 2இல் இருப்பது இறைவனுடைய அனுகூலம். இறைவன் நம் அருகில் இருந்தே பேசுவார், அசரீரியாக பேசுவார். நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது தொடர்புடைய சாதகமான வார்த்தைகள் உங்கள் அருகில் இருந்து உங்கள் காதில் கேட்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்குவார். அடுத்து 6 உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் 12இல் இருக்கிறார். 6 குடையன் 12இல் இருப்பது விபரீத ராஜயோகத்தை தரும். எதிர்பார்க்காத லாப நன்மைகள். தந்தை தொழில் செய்கிறார் என்றால் தந்தையின் தொழிலில் திடீர் லாபங்களை ஏற்படுத்தும். வேலை தேடி காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வேலை வாய்ப்பு வந்து வெகு சிறப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 7ஆம் அதிபதி சனி பகவான் 8இல். மனைவிக்கு வழக்கு, மனைவிக்கு வைத்தியம், மனைவி மூலமாக தொல்லை, கூட்டாளியால் தொல்லை, கூட்டு தொழிலால் தொல்லைகள் ஏற்படும். மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிபதி 8இல் இருப்பது மிகச்சிறந்த பலன் கிடையாது. கணவன் மனைவிக்குள் பிரிவு கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிக அமைதியாக மிக நிதானமாக பேசினால் மட்டும்தான் உங்கள் கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளியுடன் இணக்கமாக இருக்க வேண்டும். கூட்டாளியின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மறைமுகமாக கண்காணிக்க வேண்டும். கூட்டாளியை முழுமையாக நம்பினாலும் மாட்டிக்கொள்வோம், நம்பவில்லை என்றாலும் மாட்டிக்கொள்வோம். அதனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதம் இல்லை, இந்த ஆண்டே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுதான். 2026 மார்ச் மாதத்திற்கு மேல் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து 8 குடைய சனி 8இலே இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். வழக்கில் வெற்றி கிடைக்கும், வழக்கில் விஜயம். மண் சம்பந்தமான பத்திரப்பதிவு, வங்கி கடன் இது மூலமாக நடந்து கொண்டிருந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. மண் சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 9 குடைய குரு பகவான் 12ஆம் இடத்தில். தந்தைக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள், மூச்சு சுவாசம் சம்பந்தமான சில தொந்தரவு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அடுத்து 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 10இல் சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்கள் இருக்கிறார். வாகனம் சம்பந்தமான தொழில், சீருடை இணைந்த துறை சார்ந்த வேலை செய்பவர்கள், போலீஸ், வழக்கறிஞர், மருத்துவர் இது சார்ந்த சீருடை இணைந்த துறை சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு தன்னுடைய வேலையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வேலை சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படும். இந்த 3 துறை சார்ந்த வேலையில் முயற்சி செய்து கொண்டிருப்பவருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கும். அடுத்து 11ஆம் அதிபதி சுக்கிரன் மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே ஆட்சி செய்ய போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 11இல் இருப்பது மிகச்சிறந்தது கிடையாது. கடகராசிக்கு பாதகாதிபதி சுக்கிரன் பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி பெறுகிறார். இந்த சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் ஆட்சி செய்யும் போது கண் சம்பந்தமான, சிறுநீரகம் சம்பந்தமான, தோள்கள் சம்பந்தமான, சுரபிகள் சம்பந்தமான தொந்தரவு தொல்லை ஜாதகருக்கோ அல்லது ஜாதகரின் மனைவிக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிக மிக நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். அடுத்து 12ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இந்த மாதம் முழுவதும் பயணம் செய்ய போகிறார். அதில் குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் அங்கேதான் இருக்க போகிறார். சூரியன் குரு 12இல் இருப்பது சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள். அந்த சூரியன் குரு சேர்ந்து இருப்பது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும், ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும், மனக்கவலையை நீக்கும். சூரியன் 12இல் இருப்பது கண் எரிச்சல் கொஞ்சம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இரவு நேரம் அதிகமாக கண் விழித்து வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் வேலையை மாற்றிக்கொள்வதோ மிக நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழியில் லாபம் ஏற்படும். தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அத்தைகள் இந்த வழிகளில் லாப நன்மைகள் ஏற்படும். உறவுக்குள் திருமணம் பேசி முடிவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் செய்யும்.
பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரக்காரர்கள். உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும் வரை மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையுமே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து ஆயில்யம் புதன். உங்களுடைய புதன் பகவான் ஆணி மாதத்தில் அடுத்த முதல் வாரம் போக மீதி எல்லாமே உங்களுடைய ராசியிலே வந்து இருக்க போகிறார்கள். பட்லா சித்தா கல்வி மேற்படிப்பு விஷயங்களில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்வார். கடகராசிக்காரர்கள் சந்திரனை ஆட்சியாக பெற்ற ராசிக்காரர்கள். இவர்கள் பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது ரொம்ப நன்மையான விஷயங்களை செய்யும். தஞ்சாவூர் அருகில் உள்ள திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபாடு செய்தால் மனக்கவலைகள் நீங்கி மன நிம்மதியுடன் வாழலாம். அட்டமச்சனி நடந்து கொண்டிருப்பதால் அருகில் உள்ள சிவாலயம் சென்று விநாயகரை வழிபாடு செய்வது, பெருமாள் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும். எல்லாம் வல்ல இறைவனை அருள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன்.